ஹாய் நண்பாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நம்ம லைஃப்ல டெய்லி நடக்கிற ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு பெண்ணோட 5 நிமிஷம் பேசுறது. என்னது 5 நிமிஷமா? சும்மா பேசினா மட்டும் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இது காதல், டேட்டிங் அப்படின்னு அந்த ரூட்டுக்கே போகல. வெறும் நார்மலான, ஆரோக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்லியான உரையாடல். ஆனா இதுல நம்ம பசங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கேட்டா நிஜமா சொல்றேன், ஷாக் ஆகி போவீங்க. ஷாக் நம்பர் 1, ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி கடாசுங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நண்பா, யோசிச்சு பாருங்க. ஆஃபீஸ்ல செம்ம டென்ஷன், இல்லனா வீட்ல ஒரு கவலை, இல்ல படிக்கிறதுல ஒரு ப்ரெஷர். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் கிட்ட போய், அம்மாடி இன்னைக்கு செம கடுப்புல இருக்கேன்னு சொல்லி உங்க கஷ்டத்தை 5 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க உங்களுக்கு உடனே தீர்வெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த பொறுமையா கேக்குறாங்க பாத்தீங்களா? அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். நம்ம மனசுல இருக்க பாரம் இருந்த இடம் தெரியாம குறைஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் பேசினாலே மனசுக்கு ஒரு புது தைரியம் வந்துடும். இது ஒரு தெரபி மாதிரி. ஷாக் நம்பர் 2, தன்னம்பிக்கை ராக்கெட் ஏறும். கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். நம்மள நிறைய பசங்க பெண்களுக்கு முன்னாடி பேசவே கூச்சப்படுவோம். இல்லைன்னா ஒரு விதமான தயக்கம் இருக்கும். ஆனா நீங்க தினமும் ஒரு பொண்ணோட, அது உங்க கொலீகா இருக்கலாம், கசினா இருக்கலாம், இல்ல அக்கா தங்கச்சியா இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் சகஜமா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களோட சமூகத்திறன், சோஷியல் ஸ்கில்ஸ் செமையா வளரும். நான் ஈஸியா யார் கூடவும் பேச முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். இந்த 5 நிமிட பேச்சு நாளடைவுல உங்களுடைய பொதுவான தன்னம்பிக்கையை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ராக்கெட் வேகத்துல ஏத்திவிடும். லைஃப்ல முன்னேற இது ரொம்ப முக்கியம்பா. ஷாக் நம்பர் 3, உடலுக்கே நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ். என்னடா பேசுறதுக்கு ஹெல்த்துக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. மன அழுத்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் கண்ட்ரோலுக்கு வரும்னு சில ரிசர்ச் சொல்லுது. டென்ஷனும் கவலையும் தான் நம்ம உடம்ப ரொம்ப சீக்கிரம் போட்டு பாஸ் பண்ணிடும். இந்த 5 நிமிஷ சின்ன உரையாடல் உங்க மனசையும் ரிலாக்ஸ் பண்ணி உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஷாக் நம்பர் 4, புதுசா யோசிக்க கத்துக்குவீங்க. நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பொதுவா ஆண்கள் ஒரு விஷயத்தை லாஜிக்கா நேரடியா யோசிப்போம். ஆனா பெண்கள் அதை உணர்ச்சி பூர்வமா கொஞ்சம் வேற கோணத்துல அணுகுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை பத்தி 5 நிமிஷம் ஒரு பெண்ணோட பேசும்போது உங்களுக்கு தீர்வு கிடைக்கலைன்னா கூட அந்த பிரச்சனையை வேற ஒரு ஆங்கிள் எப்படி பார்க்கறதுன்னு புரியும். அது உங்க மூளைக்கு ஒரு புது பூஸ்டை கொடுக்கும். உங்களுடைய புரிதல் திறன், பெர்செப்ஷன் இன்னும் அதிகமாகும். ஃபைனல் பாயிண்ட். சோ நண்பாஸ், இனிமே பெண்களை பார்த்தா பயந்து ஓடாதீங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுறது ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்க்னு நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் சாதாரணமா, மரியாதையா, நட்போட பேசுங்க. இது உங்களுக்கு மன அமைதி, தைரியம், தன்னம்பிக்கை, ஏன் ஆரோக்கியம் கூட கொடுக்குது. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா கமெண்ட்ஸ்ல நான் இனிமே பேசுவேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். பை பை.